அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டு தமிழ் ஃபஸ்ட்டு மிட் டர்ம் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸு. உங்களுக்கு எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருந்தாலும் அல்லது முடியாமல் இருந்தாலும் இந்த கொஸ்டின் பேப்பர் வச்சு படிச்சிங்க. எக்ஸாம்ஸ் முடிஞ்ச பிறகு நான் ஏன் இந்த கொஸ்டின் வச்சு படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அடுத்தடுத்து ரிவிஷன் டெஸ்ட்டு 2 ப்ளஸ் பப்ளிக் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரிலாம் நடக்கிறக்கும். அதுக்கு இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் இது எல்லாமே பாருங்கள். சப்போஸ் இது உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பராக இருந்தால் இதில் இருக்கிறது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிங்க. இது வேறு டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டினாக இருந்தாலும் உங்களுக்கு தராமல் இருந்தாங்கன்னா இதில் என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, ப்ளஸ் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நடந்த கொஸ்டின் பேப்பரில் பார்த்திங்கன்னா என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். அதெல்லாமே படிக்காமல் இருந்தால் படிச்சிருங்க. இந்த வீடியோவில் 2 மார்க்ஸு 3 மார்க்ஸு இது எல்லாமே எந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், வளரும் காவில் முகில் தொகை ஏறும் அடிக்கொடிட்ட தொடர் குறிப்பிடுவதுன்னு இந்த காவடி சிந்து பற்றி நிறைய கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. எப்போதும் மருந்து தேவையில்லை என்று திருவள்ளுவர் கூறுகிறார். உழைப்பாளிகளின் தோல் வலிமையில் விழுந்தன யாவை? அதுக்கடுத்து பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிகுந்தது ஏன்? இதெல்லாமே நிறைய டைம் கேட்கக்கூடிய கொஷின்ஸு பப்ளிக் எக்ஸாம்ஸ்லுமே கேட்டிருக்காங்க. சங்க காலத்தில் தமிழ் மொழி நிலை பற்றி ராசமாணிக்காரின் கூற்று இந்த மாதிரியான கொஷின்ஸும் கேட்டிருக்காங்க. அதே போல் நாட்டுப்புறத்திலும் பட்டணத்திலையும் விளங்குவதாக தாகூர் எவற்றை கூறுகிறார்? இதுவும் பப்ளிக் எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த இலக்கண குறிப்பில் வரக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துங்க எந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்துங்க. இந்த கலைச்சொல் விளக்கம் இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். அதுக்கடுத்து 4 மார்க் கொஷின் பாருங்கள். சலச வாவில் செங்கையில் பாயும் இடம் சுட்டி பொருள் இருக்குங்க. அதுக்கடுத்து தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்களின் பண்பு நலன், இந்த சிங்கி பெற்ற பரிசு பொருள் இது எல்லாமே எப்பயுமே ரிப்பீட்டடாக கேட்குறது. நீங்கள் ஆஃப் இயர்லி கொஷின்ஸ் பார்த்தாலுமே தெரியும். வாய்க்காலின் சிறப்புகளாக குறிப்பிடவன அவை. அதுக்கடுத்து 3ஆம் வகை கவிஞர் பற்றி இந்திரன் கூறுவது மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுடன் விவரி. அதுக்கடுத்து ஆனந்தரங்கர் ஒரு வரலாற்று ஆசிரியர் என்பதை பாடப்பகுதி வழி எடுத்துருக்க. தாமசிக்கம் என்றால் என்ன? இந்த 4 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். அதுக்கடுத்து அந்த இலக்கிய நியாயம் பாராட்டல் இந்த மாதிரியான கொஸ்டின் என்னென்ன கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். தமிழாக்கம் தருக அதுவும் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காது கேளாதவருக்கான மாற்று வினான்னு கொடுத்துருக்காங்க. அதற்கு எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸ்லாம் ஆன்சர் பண்ணுமான்னு கேட்குறாங்க. அது ஒன்லி அந்த காது கேளாத அந்த மாணவர்களுக்கு மட்டும்தான். அதே போல் 6 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே பாருங்கள். திருமலை முருகன் பல்லுக்குறும் வடகரை தென்கரை நாட்டு பாடல், பாரதாசன் ஒரு புரட்சி கவி இதெல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. நீங்கள் மொழி வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் எவ்வாறு உணர்கள்? இதுவும் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. சிதறிய கடிதங்கள், யானை டாக்டர் கதை அதை படிச்சுங்க. சிம்போனி தமிழும் இதுவும் பப்ளிக் எக்ஸாம்ஸில் நிறையா வாட்டி கேட்டிருக்காங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணி படிச்சிங்க. நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப் சேனலில் ஜாயின் பண்ணாமல் தான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.